நாட்டில் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை விட இப்போ பெரிய பிரச்சனை வடகலையா தென்கலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கின்னு இருக்குது. இந்த வடகலையா தென்கலையா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த வடகலைன்றது அவங்க நாமம் போடுற பிராமின். தென்கலைன்றது பட்டை போடுற பிராமின். இந்த பட்டை போடுற பிராமணும் நாமம் போடுற பிராமணும் ஒரே கம்யூனிட்டி தான். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த நாமம் போடுற பிராமணன் ஐயங்கார்னு சொல்லுவாங்க. அவங்க முக்கால்வாசி பேர் கருப்பாகவும் இருப்பாங்க, எனக்கு தெரியல அது. ஏன்னா இவங்க ஆரிய வம்சாவையை சேர்ந்தவங்க நம்ம சொல்கிறோம் கிடையாது, யூதர்கள் வம்சாவையை சேர்ந்தவங்கன்னு ஒரு காலகட்ட புத்தகம் சொல்லுது. ஆனால் இவங்க தலைமுடி வச்சுக்கிற அந்த பாக்கியும் அந்த பருவத்தை பார்க்கும்போது தேங்காய் குடிமிக்காக வச்சுக்கிறாங்கன்னா கிடையாது. லெமோரியா இவங்க சைனாவில் வாழற சில இன மக்கள் அதை வச்சுருக்காங்க. மங்கோலியர்னு சொல்லுவாங்க. அவங்க அதிக கால்நடைகள் பராமரிப்பில் முதலிடத்தில் இருக்கிறாங்க உலகத்திலே. மாமி சுன்னி தான் அவங்க அதிகம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன நாட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் இவங்க வடகலைக்கும் தென்கலைக்கும் ஏன் முட்டிக்கிறாங்க? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இவாள் வீட்டில் அவாள் போக மாட்டான், அவாள் வீட்டுக்கு இவ வரமாட்டான். 2 பேர் வீட்டிலும் காப்பி இப்படிலாம் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் நெருங்கிட்டாங்க. ஏன்பா தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவர் கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க, வன்னியர்கள் கூட பல பிரிவுகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்மளாம் நமக்குள்ளே என்ன அப்படி இப்படின்னு இப்போ பல பிரிவுகள்லாம் அப்படி இப்படி நெருங்குது. மேக்னெட் மாதிரி ஒன்றா கூடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரொம்ப நாள் எதுக்கு இதை கொண்டு போனோன்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்காக இப்போ வடகால தென்கால அடிச்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் பற்றாக்குறைகள் ஏற்பட்டுருக்கு. அவங்க தான் சமையலில் முதலாளாக இருக்கணும், கேட்டுங்க. அறிவியலில் முதலாளாக இருக்கணும், ஆசிரியரில் முதலாளாக இருக்கணும், கடவுள் இடத்துல போதிக்கிற முதலாக இருக்கணும். முதல்ல இந்த வள்ளுவ பறையர்னு ஒரு குரூப்பு தான் வான சாஸ்திரத்தை கொண்டு வருது, காற்றின் அறிவுகளை கொண்டு வருது, உடல் விட்டு உடல் வெளியே கொண்டு வர உயிர் தத்துவத்தை கொண்டு வருது. ஜாதகம், பஞ்சாங்கம், கைரேகை, ஜோசியம், ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் இந்த வள்ளுவ பறையர் என்ற பரம்பரையில் தான் இதெல்லாம் உருவாகுது. இவங்ககிட்டேருந்து இவங்க அடிச்சுக்கிற காப்பி அடித்து இவங்க இந்த பூநூலை இவங்க கைப்பற்றுறாங்க. இப்போ இந்த பூநூல் போட்டால் இவ்வளோ பெரிய மரியாதையா? என்னடா சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்குமா என்ற பூநூலை இவங்க காப்பி அடிக்கிறாங்க. பூநூலை காப்பி அடித்த பிறகு அவர் என்ன பண்ணுறார்? வள்ளுவர் தலை நிறைய முடி வச்சுக்கணும், அந்த ஓதுவாருடைய கம்சத்து கடவுளை பற்றி எப்போதும் ஓதிக்கினே இருக்கணும், பூ மாலைகள் போட்டு தூவிக்கினே இருக்கணும், விதவிதமாக அலங்காரம் பண்ணுறது அவங்களுடைய கோட்பாடு. இவங்க அதேமாதிரி அந்த ஃபுல் முடியை எடுத்துகிட்டு பாப் கட்டிங் வெட்டி ஒரு நைஸ் முடி வச்சிட்டாங்க. தேங்காய் குடிமி